கடவுளுக்கு நீங்கள் யாரும் அர்ச்சனை பண்ண முடியாது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய உலகத்தை ஆளக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு இதானவர். அவரை நம்ம ஒரு கல்லுக்குள்ளே சுருக்கி ஒரு சக்தியை உருவாக்கி வச்சுருக்கோம், அவ்வளோதான். பிறந்த நாள், திருமண நாள் அப்படிங்கும்போது கணவன் மனைவி குடும்பம், பிள்ளைகளுக்கு பேரில் கணவன் மனைவி குழந்தைங்க, அது ஒரு குடும்பம். என்னுடைய திருமணத்தின் விளைவாக என் குழந்தைங்க பிறந்துச்சு. என் கணவருடைய வேலைக்கு ப்ரமோஷனுக்காக கிடச்சிருச்சு, அவருக்கு இப்போ போகிறாரு, அதுக்காக நான் போய் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னா அவர் பேரை மட்டும் நோட் அவுட் பண்ணி சொல்வது, அர்ச்சனை பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. எந்த குழந்தைக்கு பிறந்தனாலும் அந்த குழந்தையோட நேமம் மட்டும் தான் சொல்லணும். நீங்கள் குடும்பத்தோடு எல்லா பேரையும் சொல்லி இருக்கக்கூடாது. அப்போ குடும்பமாக சொல்லக்கூடிய அர்ச்சனை வேறு, நம்ம எந்த நோக்கத்துக்காக பண்ணுறோமோ அந்த நோக்கத்துக்கான அர்ச்சனை வேறு. உங்களை கூப்பிட்ற பேர் தான் உங்களை வைப்ரேட் பண்ணும். உங்களுடைய சொத்து சுகங்களோ உங்கள் பேங்க் பேலன்ஸோ எதுவுமே உங்களை வைப்ரேட் பண்ணாது. உங்களுடைய இப்போ நீங்கள் யாராச்சும் உங்கள் பேரை வீட்டில் கூப்பிட்ற பேரை கூப்பிட்டா தான் திரும்பி பார்ப்பீங்க, அதுதான் பழக்கப்பட்டிருப்பீங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்போவுமே ஒரு நாள், கிழமை, நல்ல நாள், பிறந்த நாள், கல்யாண நாள், அந்த மாதிரி தினங்களில் நம்ம கோவிலுக்கு போனால் அர்ச்சனை செய்கிறத ஒரு வழிபாட்டு முறையாகவே நம்ம வச்சுருக்கோம். அர்ச்சனை செய்கிறதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு நம்புகிறோம். அர்ச்சனைக்குன்னே ஒரு கூடை வச்சுருப்போம் இல்லையா, அதில் பூ, பழம், வெத்தலை, பாக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாமிக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது உண்டு. சில பேர் சாமி பேர்லேயே அர்ச்சனை பண்ணுவாங்க, சில பேர் யாருக்கு பிறந்த நாளோ இல்லை யாருக்கு கல்யாண நாளோ இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்காக அர்ச்சனை பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்கோம். இதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க சித்தயோகி சிவதாசன் ரவி அவர்களுடைய மனைவியும் ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது 2 முறைகள் இருக்குது. ஒன்று, நம்ம வெத்தலை, பாக்கு, பூ, பழத்தோட அழகாக போயிட்டு சுவாமி பேர்லேயே அர்ச்சனை பண்ணிடுவோம். சில சமயம் ஒரு விசேஷ தினமாக இருக்கும்போது, இப்போ குழந்தைக்கு பிறந்த நாள்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை பேரில் அர்ச்சனை பண்ணுவோம். இப்போ இதில் எங்கே இந்த கேள்வி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு பேர் கூப்பிடுவோம், ரெஜிஸ்டரில் ஒரு பேர் இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாமே, அதாவது ஸ்கூலில் இருக்கிற பேர், எல்லா இடத்துலையும் நம்ம கொடுத்துருக்குற பேர், பேங்கிங் நேமு, அதுக்கப்புறம் இது குழந்தைங்கன்னு விட்டுருங்களேன், பெரியவங்க வரைக்குமே அஃபீஷியல் நேம்னு ஒன்று இருக்கும். அந்த பேரில் தான் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவங்க சர்டிஃபிகேட்லேருந்து ஐடி கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்துலேயும் அந்த பேர் தான் இருக்கும். ஆனால் வீட்டில் கூப்பிட்ற பேருன்னு ஒன்று இருக்கும். இதையும் தாண்டி சில பேருக்கு ஜாதக பேர்னு ஒன்று இருக்கும், ரெஜிஸ்டர் ஆன பேருன்னு ஒன்று இருக்கும். இப்போ கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதக பெயர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பெயரை தான் வழக்கத்தில் மாற்றிருப்பாங்க. ஜாதக பெயருக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பேர் ஜாதக பெயரை நம்ம கூப்பிட்றதும் இல்லை, யூஸ் பண்ணுறதும் இல்லை, ஸ்கூல் நேமும் இதுதான், எல்லா இடத்துலையும் இந்த பெயரை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு வழக்கத்தில் இருக்கு பாருங்க, அந்த பெயருக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. இந்த நட்சத்திரம், திதி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றா இருக்கும், ஆனால் பெயர் மட்டும் சில பேர் ஜாதக பெயருக்கும், சில பேர் கூப்பிடுற பேருக்கும், சில பேர் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லா இடங்களையும் இருக்கிற பெயருக்கும் அர்ச்சனை பண்ணுறாங்க. இதில் எது சரி, எது தப்பு? முதல்ல ஃபஸ்ட்டு இங்கே கேட்ட கொஸ்டின் என்னென்னா, அர்ச்சனை கடவுள் பேரில் பண்ணுறதும் நம்ம பேர் பண்ணுறதும், அது பொதுவாக கடவுளுக்கு அர்ச்சனை பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. ஏன்னா காலையில எழுந்திரிச்சு கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணி கடவுளுக்கு ஆராதனை, ஸ்லோகங்கள், மந்திரம் எல்லாம் பண்ணி அவரை நம்ம காக்கிறதுக்காக அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவர் நிற்பார். திரும்ப முடியும் அவருக்கே பண்ணுங்கன்னா, அப்போது நீங்கள்லாம் பெரிய உங்களை துக்கம் தீக்கிறதுக்கு தான் அவர் இருக்கார். அவருக்கே நான் பண்ணுறேன், அவரே நல்லா இருக்கட்டும்ங்கும்போது நீ பேசாமல் எதுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்க? சாமியாராக கடவுள் மத போதனைகளே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குடும்பத்துடைய பிரச்சனைகள் சொல்வதும், நம்ம மனக்குறைகளுக்கு ஒரு ஆறுதல் தேடுவது வெளியில் உள்ள மனிதர்கிட்ட சொன்னால் அதுக்கு இலக்காரமாக நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆறுதல் தேடக்கூடிய தோழனாக நம்மளுக்கு கூட அந்த கடவுள் இருக்கிறார். அவங்க போயிட்டு உன் பேரில் நான் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படிங்கிறது அது சரியான முறை கிடையாது.
கடவுளுக்கு நீங்கள் யாரும் அர்ச்சனை பண்ண முடியாது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய உலகத்தை ஆளக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு இதானவர். அவரை நம்ம ஒரு கல்லுக்குள்ளே சுருக்கி ஒரு சக்தியை உருவாக்கி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அவருக்கு காலையிலேருந்து நம்ம அவரை வந்து குளிர்விக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவருடைய பாணியில் நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ போய் நம்ம வந்து நான் உனக்கு அர்ச்சனை பண்ணுறேன்னா அது கடவுளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கறது கிடையாது, அது உங்களுடைய இதாக காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் கடவுள் பேருக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற அர்ச்சனைகள் ஒரு இப்போ ஒருத்தருக்கு பிறந்த நாள், திருமண நாள் அப்படிங்கும்போது கணவன் மனைவி குடும்பம், பிள்ளைகளுக்கு பேரில் கணவன் மனைவி குழந்தைங்க, அது ஒரு குடும்பம். என்னுடைய திருமணத்தின் விளைவாக என் குழந்தைங்க பிறந்துச்சு. ஆனால் 4 பேருக்கும் சேர்த்து, இப்போ 2 குழந்தைங்க கணவன் மனைவி, அந்த 4 பேருக்கு சேர்த்து அர்ச்சனை பண்ணுவது ஓகேவாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போ என் கணவருடைய வேலைக்கு ப்ரமோஷனுக்காக கிடச்சிருச்சு, அவருக்கு இப்போ போகிறாரு, அதுக்காக நான் போய் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னா அவர் பேரை மட்டும் நோட் பண்ணி சொல்வது அர்ச்சனை பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ என் மாமனார் மாமியார் உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்குது, அவங்களுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணி அவங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா அது அவங்கள மட்டும் தான் வச்சு பண்ணணும் அழிஞ்சு பிள்ளைகள் பேரையோ கணவன் பேரையோ யார் பேரையும் இன்க்ளூட் பண்ணி அதோட சேர்த்து பண்ணக்கூடாது. அது வந்து யாரை எதற்காக பண்ணுறீங்க? இப்போ குழந்தைங்க பிறந்த நாளுக்கு வரீங்க, அப்போ அந்த எந்த குழந்தைக்கு பிறந்தனாலும் அந்த குழந்தையோட நேமை மட்டும் தான் சொல்லணும். நீங்கள் குடும்பத்தோடு எல்லா பேரையும் சொல்லி இருக்கக்கூடாது. அப்போ குடும்பமாக சொல்லக்கூடிய அர்ச்சனை வேறு, நம்ம எந்த நோக்கத்துக்காக பண்ணுறோமோ அந்த நோக்கத்துக்கான அர்ச்சனை வேறு. அதனால் இதை பிரித்து வச்சுக்கணும். கணவன் மனைவி பண்ணும்போது குடும்பமாக எடுத்து பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அது மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்காக சேர்த்து பண்ணுவது, அது மட்டும்தான். மற்றபடி ஒரு ஆளுக்கு மட்டும் இன்க்ளூடிங் பண்ணணும்னா அந்த ஒரு ஆளை மட்டும் தான் யோசிக்கணும், ஃபோக்கஸ்ட் வேறு யாரையும் யோசிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்டது அர்ச்சனை. ஆமாம், பெயர் வச்சு கேட்டிங்க. பெயர் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுடன் ஒட்டி உறவாடக்கூடிய பேர் வந்து கூப்பிடும் பேர் தான். நீங்கள் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேர், இப்போ உங்களுக்கு உங்களுடைய பேரில் சொத்துக்கள் இருக்கும், உங்களுடைய பேரில் எல்லாமே தூக்கிட்டு வர முடியுமானா தூக்கிட்டு வர முடியாது. பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் தூக்கி, அது பேர் அது, ஆனால் அது வைப்ரேட் ஆகிறது உங்களை வைப்ரேட் பண்ணுறது, உங்களை கூப்பிட பேர் தான் உங்களை வைப்ரேட் பண்ணும். உங்களுடைய சொத்து சுகங்களோ உங்கள் பேங்க் பேலன்ஸோ எதுவுமே உங்களை வைப்ரேட் பண்ணாது. உங்களுடைய இப்போ நீங்கள் யாராச்சும் உங்கள் பேரை வீட்டில் கூப்பிடுற பேரை கூப்பிட்டா தான் திரும்பி பார்ப்பீங்க, அதுதான் பழக்கப்பட்டிருப்பீங்க. அதுதான் இந்த உடலுக்கு உரித்தானதாக மாறி இருக்குது. மற்றதெல்லாம் சொத்துக்கு உரித்தானதும் கௌரவத்துக்கு உரித்தானதும் வேலைக்கு உரித்தானதும் அந்த மாதிரி உள்ளதாக இருக்கும். உங்கள் உடலை நீங்கள் உங்கள் உடலுக்குள் உட்படுத்தப்பட்டது இந்த பெயர் தான், கூப்பிடும் பெயர் தான். அப்போது நம்ம அர்ச்சனை பண்ணும்போது நம்ம உடல் ஆரோக்கியம், நம்ம உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் அர்ச்சனை பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கூப்பிட வேண்டிய பெயர்கள் வந்து கூப்பிடும் பெயர்களை தான் அர்ச்சனை பண்ணணும். உடல் சார்ந்து மனம் சார்ந்த விஷயம் நிறைய ஒரியாக இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என் உடம்புல இந்த கை வலிக்குது, என் கண் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, அப்படிங்கும்போது உங்களை கூப்பிடும் பேரை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுவது சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே இது என் பேங்க் பேலன்ஸில் இவ்வளோ பணத்தை நான் போட போகிறேன், அதை வந்து சரி பண்ணி கொடுனா அப்போ வந்து நீங்கள் அந்த ரெக்கார்டிங் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பேரை நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் ஒரு இடம் முடிக்க போகிறேன், கூடயே வந்து ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் எந்த பேரில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அர்ச்சனையாக எடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு அந்த பேர்கள் வந்து இடத்துக்கு தக்கன்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அர்ச்சனை பண்ணணும். இப்போ ஜாதக பெயர் தான் எல்லா இடத்துலையும் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ உங்கள் உடலை வந்து உழுக்கக்கூடிய பேர் வந்து கூப்பிடும் பேர் தான். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி எந்த பேரை கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்க்குறோமோ அந்த பேர் தான், அந்த பேர் தான் உடலை உழுக்கும் மனதை உழுக்கும். அந்த பேரை வச்சு சொல்லும்போது நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அது உடல் மனம் சார்ந்த விஷயத்துக்கு அந்த பேரை வச்சு அர்ச்சனை பண்ணலாம். இடம் ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அது எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த பேரில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அந்த நேமில் தான் அர்ச்சனை பண்ணணும். சூப்பர்மா. இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போது நான் எங்கேனாவது கோயிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மாவாலேயோ இல்லை எங்கள் அக்காவாலேயோ வர முடியல, ஆனால் நான் ஒரு பிரபலமான ஒரு கோயிலுக்கு போகிறேன்னா அவங்க பெயர்களை சேர்த்து நான் அர்ச்சனை பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அவங்க வர முடியலை அவங்களுடைய, ஆனால் அவங்க தாட்டில் நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். முதல்ல வந்து எப்போவுமே நீங்கள் பண்ணும்போது முதல்ல அவங்க பேரை சொல்லாமல் உங்கள் குடும்பத்தார் எல்லார் பேரையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுவது சிறப்பாக இருக்கும்.
சூப்பர்மா. ஏன்னா எப்பயுமே வந்து அடுத்து வந்து ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு விசேஷ தினங்கள் வர இருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து கோவிலுக்கு போகிறது அடுத்து வழக்கமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படி இருக்கும்போது வெளியில் போகக்கூடிய நம்மளுடைய மக்கள் யார் பேரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி. ஸோ எல்லாருக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்போவுமே வந்து அர்ச்சனை பண்ணும்போது கூப்பிடுற பெயர், அதுதான் உங்கள் பெயர், அந்த பெயரில் அர்ச்சனை பண்ணுறது சால சிறந்தது அப்படிங்கிறது அம்மா அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்றைக்கு போல் இன்றைக்கும் நம்மளுடைய நேயர்களுக்கு அழகான ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா.